உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் செவ்வாய் சனி இருவரும் சம்பந்தப்பட்டால் எவ்விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். செவ்வாய் சனி இருவரும் பகை கிரகங்கள். பொதுவாக இவ்விருவரும் ஒரு ராசியில் சேரக்கூடாது என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகிறது. இது விதி. ஆனால் விதிவிலக்காக 3, 6, 11 போன்ற இடங்களில் செவ்வாய் சனி இணையலாம் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. 3ஆம் இடத்தில் சனி பலமாக இருந்தால் நல்ல பலமான பலன் என்றும், செவ்வாய் பலம் குறைந்திருந்தால் குறைந்த பலன் என்றே ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதேபோல் 6ஆம் இடத்திலும் சனி பலமாகவும் செவ்வாய் பலம் குறைந்திருப்பதும் நல்லதே. 11ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இணைந்தால் செய்தொழிலில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையான பலன்களை தரும், தன வரவை தரும், அடிக்கடி பண வருவாயை ஏற்படுத்தும். 10ஆம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்தில் ஏற்படும் தொழிலால் லாபத்தை ஏற்படுத்தி நல்ல பண வருவாயை 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்தில் அமரும் செவ்வாய் சனி ஜாதகருக்கு தருகிறார்கள். பொதுவாக 11ஆம் இடத்தில் மட்டும் 9 கிரகங்களில் யார் வேண்டுமானாலும் அமரலாம் என்றே ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானங்களாகும். அதாவது அடிக்கடி பண வருவாயை ஏற்படுத்தும் இடங்கள். இதில் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானமாகும். அதில் சனி செவ்வாய் இணையலாம் என்பதே பொதுவான விதி. மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அங்கே செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி பெறுவார். அதேபோல் மேச வீட்டில் சனி நீசம் பெறுவார். ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே அமர்ந்தால் சனி நீசம் பங்கமாகி உச்சமாவார். இதுபோல் சனியும் செவ்வாயும் உச்சம், ஆட்சி என்று பலம் பெற்று அமரலாம். இவ்வாறு ஆட்சி உச்சம் பெறாத சனி செவ்வாய் கொடூரமான பலன்களை தருவார்கள் என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதாவது ஜாதகன் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவித்து இன்பம் காண்பான் என்றே கூறுகிறது. பார்வையை பொறுத்தவரை மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அவரை கடகத்தில் அமர்ந்த சனி தன் 7ஆம் பார்வையால் பார்க்கலாம். பொது விதியாக தன் வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்குமானால் அந்த வீடு பலமடையும். அதனால் கடகத்தில் அமர்ந்த சனி தன் மகர வீட்டை பார்த்தால் அந்த வீடு பலமடைகிறது. அதேபோல் மேசத்தில் அமர்ந்த சனி நீசம் பெறுவார். துலாமில் அமரும் செவ்வாய் தன் 7ஆம் பார்வையால் சனியை பார்த்தால் மேசத்தில் நீசமான சனி நீசபங்கமாகி விடுவார், நல்ல பலன்களையே தருவார். இதுபோல் அமையாமல் இதர ராசிகளில் செவ்வாய் சனி அமர்ந்தால் ஜாதகரை ஒரு கொடூரக்காரனாக மாற்றி கெட்ட பெயரை ஏற்படுத்துவார். அடியாள் போல் மற்றவரை அடிப்பதும் திட்டுவது போன்று ஜாதகரின் குணநலன்கள் கெடும் என்றே ஜோதிட நூல்கள் கூறுகிறது. மேசத்தில் சனி நீசம் பெறுவார். மகரத்தில் அமரும் உச்சம் பெற்ற செவ்வாய் சனியை பார்த்தாலும் சனி நீசபங்கமாகி நல்ல பலன்களை தருவார். பொதுவாக செவ்வாய் சனி அமர்ந்த ராசியை குரு தன் பார்வையால் பார்க்கும் நிலை ஏற்பட்டால் நல்ல பலன்களே நடைபெறும். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அந்த பெண் பெற்றோரையும் மாமனார் மாமியார் போன்ற உறவுகளையும் புறக்கணிப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.